அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்குது. கடைசி 4வது பாதம் விருச்சிக ராசியில் இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தார். 6 வட வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் விசாக நட்சத்திரம். ஆக விசாக நட்சத்திரங்க பிறந்தவங்க கட்டாயம் வருஷம் ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல குபேர சம்பத்து உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த வகையில் விசாக நட்சத்திரம் முருகனோட தொடர்பு கொண்டது. பொதுவான குணங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இவர்கள் பார்ப்பதற்கு பருத்த உடல், இறுக்கமான முகம், அடர்த்தியான புருவம் என பார்க்கவே கொஞ்சம் அச்சமூட்டுற அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் குழந்தை மனம் இருக்கும், மழலை பேச்சு இருக்கும். எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து அறிந்து அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்ற புரியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள கைவிடவே மாட்டாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இவர்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களே தான். எப்படி அப்படின்னு சொன்னால் கெட்ட பழக்கங்கள் இதுதான் இவங்களை ஒட்டிக்கும். அப்போது இவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அப்படின்றத இவங்களுடைய செயல்பாடுகளே முடிவு செய்யும். ஏன்னா இவங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் வந்துடும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்போது இவங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், இவங்க வளரக்கூடிய தன்மை பொறுத்து இது கூடவோ குறையவே செய்யும். ஒருவேளை இவங்க சின்ன வயசுலேருந்தே நல்ல பக்தி, யோகா, மெடிடேஷன் இப்படி இருந்தாங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் அப்படின்றது இறை வழிபாட்டில் போயிட்டு இறைவனே எல்லாம் அப்படின்ற மாதிரி அதில் போயிடுவாங்க. ஆக இப்படிப்பட்டவங்களை நல்ல விதமாக ஆரம்பத்திலே சொல்லி காமிச்சோம்னா இவங்களை போல உத்தமர்கள் இல்லவே இல்லை. ஆக சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது தான் சில பழக்கங்கள் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆக விசாகனா இப்படி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக இதை ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலே இவர்களை தெய்வ பக்தியில் விடும்பொழுது நல்ல விதமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையிடம் குறைவாகவே பேசுவாங்க. ஆனால் அவங்க தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அவங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த தன்மை இவங்ககிட்ட உண்டு. இவங்க பெரும்பாலும் உட்கார்ந்து பார்க்கும் வேலைகள் இதை தான் விரும்புவாங்க. ஓடி ஆடி உழைச்சி செய்யணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு இல்லை. அது மாதிரி தொழிலும் அமையறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆக தரகு, கமிஷன், மொத்தமாக செய்யக்கூடிய ஏஜென்சி, வட்டி தொழில், பங்கு வர்த்தகம், கூட்டு தொழில், வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், உபதேச தொழில், நடனம், நாட்டிய ஆசிரியர், துறை, ஊடகம், திருமணத் தரகர், மணமழி மன்றம், மதுபான விற்பனை, தர்ம ஸ்தாபனங்கள், ரெடிமேட் கடை, கவரிங் நகைக்கடை, அக்குபஞ்சர், பிசியோதெரபி மருத்துவம், இந்த துறைலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் விவசாய இடுபொருள் விற்பனை, அதாவது ரசாயன உரங்கள், அது சார்ந்த விஷயங்கள், அறிவியல் ஆராய்ச்சி, மருந்து தயாரித்தல், சலவேகம், தூய்மை பணியாளர்கள், கட்டிட வேலை செய்கிறவங்க, வன்பொருள் விற்பனையாளர்கள், அதாவது ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் விற்பனை, மின்சாதன பொருட்களில் விற்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது இந்த வேலைகளில் இவங்க இருப்பாங்க. இல்லைனா இந்த வேலை எடுக்கும் பொழுது இவங்க சிறப்பாக வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை அக்னி, அதிதேவதை முருகப்பெருமான். மிருகம் பெண் புலி, பறவை செங்குருவி, விருட்சம் விலாமரம். அப்போ விலாமரம் உள்ள கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விசாக நட்சத்திரத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை துணை நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி 90% நன்மையை செய்யும். மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இதுவும் 90% நன்மையைத்தான் செய்யும். அஸ்வினி மூலம் இது 85% நன்மைகளை செய்யும். இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை அமைஞ்சிட்டா வாழ்க்கை நிம்மதி போயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள், இந்த நட்சத்திர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக உதவி செய்வாங்க. ஆக இந்த நட்சத்திரம் அன்னைக்கு வியாபாரம் தொடங்குறது, தொழிலில் ஈடுபடுறது இதெல்லாம் சிறப்பு தரும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் விசாக நட்சத்திரம் பண வரவு தாராளமாக இருக்குங்க. சொத்துக்கள் வாங்க விற்க லாபகரமாக இருக்கும். ஆக சுபகாரியங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம்.
கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களையும் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். தொழில், வியாபாரம், கடன் வாங்கிறது, கடன் அடிக்கிறது, மருந்து சாப்பிட்றது, எதிர்ப்புகளை வியூகமாக அணைச்சி அதை எதிர்கொள்கிறது, இதெல்லாம் சிறப்பு. மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் மேற்கொள்ளும் எந்த காரியம் முழு வெற்றியும், எதிர்பார்ப்பை விட அதிக லாபம் கிடைக்குங்க. அப்போது ஒப்பந்தம் போடுறதுக்கு, பயணம் மேற்கொள்கிறதுக்கு இதெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரம் வரும் மேற்கொள்ளும் எந்த காரியம் சிந்தாமல் சிதறாமல் வெற்றிகளை தேடித்தரும். அப்போ இந்த நட்சத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தீமைகளை தரக்கூடிய அளவற்ற பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்போ இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கும் இந்த நட்சத்திரக்கார நண்பர்களையும் நீங்கள் கவனமாக கையாளணும் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள் மேற்கொள்ளும் எந்த காரியம் உங்களுக்கு எந்த விதமான பயனையும் தராது. அப்போது இது தர்மத்துக்கு வேலை செஞ்ச மாதிரி போயிடும். அப்போது நண்பர்களாக இருந்தால் இவங்களாலையும் உங்களுக்கு நன்மை கிடையாது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் ஒரு நாட்கள் மேற்கொள்ளும் எதுவும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிராக திரும்பும், உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பும். அப்போ இந்த நட்சத்திரம்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. பொதுவாக விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்கிறது மிக மிக நன்மை. திருமுருகாற்றுப்படை அப்படின்னு இருக்கும், அதை வாசிக்கிறது, அதை கேட்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பை தரும். கோழிகளுக்கு தீவனம் வாங்கி போடுறது, சிற்றெரும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிற்றெரும்புக்கு அரிசி போடுறது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை தரும். பொதுவாக விசாக நட்சத்திரக்காரங்க ஓயாத உழைக்கும் தன்மை கொண்டவங்க. உட்கார்ந்த இடத்துல வேலை செஞ்சாலும் இவங்க மற்ற வேலைகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் வரை உழைப்பவர்கள். ஆக விசாக நட்சத்திரக்காரங்களுடைய பொதுவான குணங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.